ஹாய் ஹலோ வணக்கம். எல்லோரும் சந்தோஷமாக இருங்க, எப்போவும் சந்தோஷமாக இருங்க. வெல்கம்ஸ் டு அஸ்வீஸ் மாம். இன்றைக்கி நம்ம சேனலில் கோவக்கீரை சூப் எப்படி செய்கிறதுன்னு தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கோவக்கீரை சூப் செய்கிறதுக்கு இந்த மாதிரி கோவக்கீரையை கழுவிட்டு 1-2 கிள்ளி எடுத்துக்கோங்க. அது கூட இது அரிசி கழுவுன 2வது தண்ணி, நம்ம சாதம் வடிப்போம் இல்லையா, அந்த அரிசி தான். கழுவிட்டு ஃபஸ்ட்டு தண்ணியை கீழே ஊற்றிடுங்க. 2வது தண்ணி, அது கூட 3 வரமிளகா, ஒரு பச்சை மிளகா, ஒரு தக்காளி, அப்புறம் பொடியாக நறுக்கின ஒரு 10 சின்ன வெங்காயமும் ஒரே ஒரு பெரிய வெங்காயமும் நாங்கள் எடுத்திருக்கோம். இப்போ இந்த சூப்பை நான் குக்கரில் தான் பண்ண போகிறேன். குக்கருக்குள்ளே ஒரு பாத்திரம் வைப்போம் இல்லையா, அந்த பாத்திரத்தில் தான் இப்போ நம்ம சூப் வைக்க போகிறோம். அதில் பொடியாக நறுக்கின இப்போ வெங்காயம், கீரை அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். அந்த எடுத்து வச்ச 3 வரமிளகாயும் இதை கூட கிள்ளி போட்டுக்கோங்க. பச்சை மிளகா அதையும் கிள்ளி இதோட போட்டுக்கலாம். அப்புறம் அந்த ஒரு தக்காளி பழம், ஒரு மீடியம் சைஸ் ஒரு தக்காளி பழத்தை எடுத்துக்கோங்க. அதையும் இந்த மாதிரி நறுக்கி இந்த கீரை கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், ½ ஸ்பூன் சீரகத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. கால் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் எடுத்துக்கலாம். நான் தனித்தனியாக அதை அரைச்சி வச்சுருக்கோம். இஞ்சி பேஸ்ட்டு தனியாக, பூண்டு பேஸ்ட்டு தனியாக. கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த அரிசி கழுவுன தண்ணி, அது பத்தலைனா எக்ஸ்ட்ராவாக நம்ம ஆர்டினரி வாட்டரும் ஆட் பண்ணிக்கலாம். அதெல்லாம் மூழ்கிற அளவுக்கு இருக்கணும் தண்ணி அளவு. இப்போ இதை குக்கரில் வச்சுக்கோங்க. குக்கரில் வச்சுட்டு சூப்புக்கு தேவையான உப்பை நம்ம அது கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த கீரையில் எக்ஸ்ட்ராவாக நம்ம பருப்பும் தேங்காய் பாலும் ஆட் பண்ண போகிறோம். அதனால் இந்த குக்கர் கூடயே பருப்பையும் சேர்த்து இதில் நாங்கள் வேக வச்சுக்கிறோம். நீங்கள் இல்லை நாங்கள் இந்த மாதிரி பண்ண மாட்டோம், டேரெக்டாக குக்கர்லேயே வச்சுக்கிறோன்னா கூட நீங்கள் வச்சுக்கலாம். பருப்பை தனியாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு 3 விசில் நம்ம விட்டுறலாம். இப்போ விசில் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இப்போ வெளியில் எடுத்ததுக்கப்புறம் திரும்ப அடுப்பில் வச்சு நம்ம கொதிக்க வைக்க போகிறோம். அதனால் இந்த பாத்திரத்தை மறுபடியும் நம்ம அடுப்பில் வச்சிடலாம். நல்லா மசிச்சுட்டு அடுப்பில் வச்சுக்கோங்க. அது கூட வேக வச்ச துவரம்பருப்பையும் நல்லா மசித்து இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. நாங்கள் ஒரு கைப்பிடி அளவு துவரம்பருப்பு எடுத்திருக்கோம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதிக்க விடுங்க. கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் நம்ம தேங்காய் பால் விட போகிறோம்.
பாருங்கள் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை மூடி தேங்காவை துருவி இந்த மாதிரி பால் எடுத்திருக்கோம். தேங்காய் பால் ஆட் பண்ணதுக்கப்புறமா ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. 1 நிமிஷம் கொதிச்சா போதும். கோவக்காய் சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த கோவக்கீரை சூப்பு தாராளமாக சாப்பிடுவாங்கங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். சுகர் இருக்கிறவங்களாம் வீக்லி ஒன்ஸ் தாராளமாக எடுத்துக்கோங்க. கோவக்காய் சாப்பிட்ற மாதிரி அந்த கோவக்கீரையும் சாப்பிடுங்க. நம்ம சூப் வந்து இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோதாங்க, நம்மளோட கீரை சூப் ரெடி. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.